ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் பிஜே அவர்கள். இப்போ ஈரான் அமெரிக்க சண்டை, ஆனால் சாமானிய மக்களுக்கு இது எப்படி தெரியுதுன்னா, ஈரான் என்னப்பா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் அடிக்கிறான், இவன் என்னன்னா பக்கத்தில் இருக்க முஸ்லீம் நாடை போய் அடிச்சுட்டு இருக்கான், சவுதியை அடிச்சுட்டு இருக்கான், இன்னைக்கு துபாயில் உள்ள இராணுவ தளவாடத்தை அடிச்சிருக்கிறாங்க, கத்தாரில் உள்ள அமெரிக்க போர் தளத்தை அடிச்சிருக்கிறாங்க. இதுவா கடைசியில் அமெரிக்கா இஸ்ரேல் அடிக்கல, பக்கத்துல சவுதியையும் குவைத்தையும் கத்தாரையும் பஹ்ரைனையும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பார்வை ரொம்ப சாதாரண மக்கள்கிட்ட இப்படி ஒரு சந்தேகம் இருக்கு. அப்புறம் ரெண்டு பேருமே முஸ்லீம் தானே, இதுல என்ன இருக்கு, முஸ்லீமும் இன்னொரு முஸ்லீமையும் அடிச்சுக்கிறாங்க, எப்பவுமே முஸ்லீம்கள் இப்படிதான் இந்த இப்படி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு பரப்புரை செய்யப்படுது. இன்னொரு பக்கம் இல்ல இல்ல இவங்க ஷியா ஈரானு, அவங்க பக்கத்து நாடுகளுக்கு கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே சன்னி, முஸ்லீமாவே இருந்தாலும் ஷியாக்கும் சன்னிக்கும் என்னைக்கும் ஆகாது. இப்ப நீங்க ஏதோ அமெரிக்கா இஸ்ரேல் சண்டைங்கிறீங்க, முதல் சன்னி ஷியா சண்டையை நிப்பாட்ட முடியல, இப்ப நடக்கிறது வந்து ஷியாவான ஈரான் சன்னி நாடுகளை அடிக்குது. இப்படி மூணு விதமான பார்வையை அதை தராங்க. ஆனா இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் என்ன பார்க்குறாங்கன்னா, எண்ணெய் வள வேட்டைக்காக அமெரிக்கா நடத்துகின்ற இது முஸ்லீமு கிறிஸ்டின்லாம் நாங்க பார்க்கல, அவன் வெறி, அவனுடைய எண்ணெய் வள வெறிக்கு, அமெரிக்காவுடைய வல்லாதிக வெறிக்கு அவன் ஈரானை வந்து குறி வைக்கிறான் அப்படிங்கிறது இடதுசாரிகளுடைய பொதுவா உலக பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ் வந்து அப்படிதான் பாக்குறாங்க. ஆனா பொதுவான மக்கள்கிட்ட இது ஏதோ அவங்க குரூப்புக்குள்ள சண்டையாமே, ஷியா சன்னி சண்டையாமே, முஸ்லீம்களுக்குள்ளே சண்டையாமேங்கிற மாதிரியான ஒரு பொதுவான கருத்து நடக்குது. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அதாவது ஈரான் வந்து ஷியாங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இந்த மற்ற அரபு நாடுகள்லாம் அந்த சன்னிலையும் அவங்க சேர்க்க மாட்டாங்க, வஹாபின்னு அவங்களை ஒதுக்கிடுவாங்க, இருந்தாலும் சன்னின்னு வச்சுக்கிடுவோம். அவங்க சன்னி பிரிவுன்னு வைத்து கொண்டாலும் சண்டை அதுக்கு தான் நடக்குதாங்கிற பிரச்சனை. அவங்க ஷியாவாக இருக்கிற நிஜம், இவங்க சன்னியாக இருக்கிற நிஜம். சண்டை வந்து இவன் சன்னியாக இருக்கிறான் என்பதற்கு அடிக்கிறாங்களா அல்லது ஷியாவாக இருக்கிறான் என்பதற்கு அவங்க எதிர்க்கிறாங்களாங்கிறதுனா அது பொய்யது. ஏன்னு கேட்டால் அது பல ஆதாரங்களோடு நிரூபிக்க முடியும். முதலாவது ஆதாரம் என்னென்னு கேட்டால், இப்போ ஹமாஸ்ன்னு போரிட்டாங்கல்ல, அவங்கெல்லாம் யார்? அவங்க சன்னி. இஸ்ரேலை எதிர்த்து ஹமாஸ் போரிடுறாங்கல்ல, ஹமாஸ் ஒட்டுமொத்த அந்த பாலஸ்தீன் மக்கள் பூராவுமே ஷியா ஒருத்தர் கூட கிடையாது, எல்லாரும் சன்னி, அனைவரும் சன்னி. ஹிஸ்புல்லா ஷியா அது தனி. இப்போ அந்த ஹமாஸுக்கு யார் ஆதரவு கொடுத்துருக்கணும், ஷியா சன்னிங்கிற பேசிக்கில் வச்சிங்கன்னு சொன்னால் வளைகுடா நாடுகள் கொடுத்தானா? கொடுக்கவே இல்லை, எல்லாரும் துரோகம் பண்ணாங்க. இவங்க செங்கடலில் வந்து முற்றுகையிடும் போது இஸ்ரேலுக்கு உணவே வரல, உணவுகளை எல்லாம் தரை மார்க்கமாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு காரணமாக இருந்தது துபாய் தான். துபாயுடைய சாலை மார்க்கமாக தான் அவனுக்கு சப்ளைலாம் நடக்குது. இங்கே ஒரு ரொட்டி துண்டுக்கு கிடைக்காம அந்த மக்கள் பட்டினியாக சாகுறாங்க, அவங்களுக்கு எந்த உதவியும் செய்யலை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் பட்டினியாக கிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இந்த யுஏஇக்காரன் என்ன செய்கிறான்னு கேட்டால், தரை மார்க்கமாக அவங்களுக்கு வந்து உணவுகள் சப்ளை பண்ணது பூரா இவன் தான் பண்ணியிருக்கிறான். அப்போ வந்து இவங்க ஷியாவை சன்னியை காப்பாற்றுறதுக்குன்னு உள்ளவனாக இருந்தால் அவனுக்காக துடிச்சிருக்கணுமே, அவனுக்கு துடிக்கலையா? அவன் எதுக்கு சன்னிக்கு உதவிக்கு வர்றான்? ஈரானுக்கு இல்லைன்னா அவன் அண்டை நாடா? ஈரான் எங்கேயே அவன் 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறான். அவன் வந்து ஹமாஸுக்கு உதவி செய்கிறதுனால என்ன ஒரு ஆதாயம் கிடையாது. அவன் ஹமாஸுக்கு எதுக்கு உதவி செய்கிறான்னு கேட்டால், அவன் வந்து அநியாயம் பண்ணுறான். இஸ்ரேல்காரன் அவங்களுடைய நிலத்தை அபகரிச்சுக்கிட்டான், ஒரு நியாயத்திற்கு தான் வந்தான். அப்போ அவன்கிட்ட ஷியாங்கிற ஒரு கோணம் இருந்தாங்க வந்திருப்பான். அவன் ஷியா தான், ஆனால் உதவி செஞ்சது ஷியாவுக்காக செஞ்சான் இல்லை, ஷியா இல்லாதவங்களுக்கு செஞ்சான். அவங்களுக்கு எல்லா விதமான உதவிகள், ஆயுதங்கள், பயிற்சிகள் தேவையான அனைத்தும் செஞ்சது ஈரான் தான். ஈரானை தவிர அந்த துருக்கி கூட துரோகம் தான் பண்ணாங்க. உலகத்தில் எந்த நாடு அந்த ஹமாஸ் நடுநிலை வகித்தாங்களோ, எகிப்து கொஞ்சம் நடுநிலை வகித்தாங்க, ஆனால் மற்ற எந்த நாடுகளுமே அவங்களுக்கு துரோகம் தான் பண்ணாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இதில் சன்னி ஷியாவுக்காக அவன் எப்படி செஞ்சான்னா அந்த எண்ணம் அவனுக்கு இல்லைன்னு காட்டிட்டானே. உங்களுக்கு சன்னிங்கிற கொள்கை இல்லைங்கிறத நீங்கள் உதவி செய்யாமல் இருந்து காட்டினீங்க. சவுதி அந்த இஸ்ரேலோட உறவுகளை கூட துண்டிக்கலவங்க, எதிர்த்து போடுறதுக்கு சண்டை போட வழி இல்லாட்டா கூட இவ்வளோ மக்களை 80,000 பேரை கொண்டு போட்டு அப்பாவிகளை கொள்றீங்களடா, உங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அறிவிச்சாங்களா? அரபு நாடு எந்த அரபு நாடாவது அறிவிச்சானு? அறிவிக்கவே இல்லை. அவன் அறிவிக்கிறான், அது ஷியாக்காரன் சன்னிக்காக வேண்டி குரல் கொடுக்குறான். அப்போ சன்னிக்காக வேண்டி ஷியா குரல் கொடுத்தான்னு சொன்னால் இது ஷியா சன்னி மேட்ரு இல்லைன்னு வழங்கலையா? அவன் இதை தொலைஞ்சு போகிறாங்க, சன்னி தானே சாவுறான்னு இருந்திருக்கலாமே, சன்னியுடைய கூட்டத்தை தானே அழிக்கிறான் இஸ்ரேல் அப்படின்னு நினச்சிருக்கலாம்ல. அதனால் இந்த சன்னி ஷியாவாக இருக்கிறாங்கிறது மட்டும்தான் நெசமே தவிர சண்டை அதுக்கு தானாங்கிறது கிடையாது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது என்னென்னு கேட்டால், அவங்க இன்றைக்கி இஸ்லாமிய நாடுகளை அடிக்கிறாங்கங்கிறீங்கள, அவங்க என்ன அடிக்கிறாங்க? ஒவ்வொரு நாட்டுக்கும் தொலைபேசி மூலமாக அதிபரே பேசுகிறார்,
பேசி நாங்கள் வந்து உங்கள் நாட்டில் இருக்கிற அமெரிக்கா பேச அடிப்போம், உங்களை ஒன்றும் செய்ய மாட்டோம் சொல்லிட்டு தான் செய்கிறாங்க. தகவலை சொல்லி நாட்டு மக்கள் அடிக்க மாட்டோம், பொதுமக்கள் உங்கள் சொத்துக்களை நாங்கள் அடிக்க மாட்டோம், நாங்கள் அடிப்பதெல்லாம் அமெரிக்க தூதரகம், அமெரிக்காவுடைய பேஸ், அது விமானப்படையாக இருந்தாலும் சரி கப்பல் படையாக இருந்தாலும் சரி பேஸை அடிப்போம். அதில் வந்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, ஆனால் அடிக்கத்தான் செய்வோம். ஏன்னு கேட்டால் அவன் எங்களை வந்து உங்கள் மண்ணில் இருந்தால் திட்டம் போட்டு தாக்குறான், உங்கள் மண் நீங்கள் இடம் கொடுத்துருக்குறீங்க, அங்கேருந்து தான் விமானங்கள் வந்து தாக்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு தான் தாக்குறாங்க. அப்போ என்னத்துக்கு தாக்குறாங்கன்னு தெளிவாக காரணம் தெரியுதா இல்லையா? இல்லை அந்த ஈரானே சவுதி அடிக்கிறாருன்னா சவுதி மொத்தமாக அடிக்கலாம்ல, துபாய் அடிக்கிறாரா துபாயோட எல்லாத்தையும் அடிக்கலாம், மன்னர் அரண்மனை அடிக்கலாம்ல, அந்த மாதிரி அடிக்கலாம், அதெல்லாம் அடிக்கல. இல்லை யாரையுமே அடிக்கலாம். இராணுவ தளவாடங்கள் அமெரிக்கா தூதரகம், அமெரிக்காவுடைய இந்த தாக்குதல் கத்தார் நடத்துகிற என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் இவங்கெல்லாம் வந்து அமெரிக்க இராணுவ படையெல்லாம் வந்து ஒரு ஹோட்டலில் போய் தங்கிடுறானுவோம். ஹோட்டல் அப்படி ஃபுல்லாக ஸ்டார் ஹோட்டலை எடுத்துக்கொண்டு அதில் போய் தங்கிட்டானுவோம். அதுவும் உளவுத்துறைமான தகவல் கிடைச்சிருச்சு, அதுக்கு போய் அடித்தாங்க. அமெரிக்க வீரர்கள் இருக்க ஒரு ஹோட்டல் தாக்கப்பட்டிருக்கு, ஹோட்டல் புதுசு தான் நினச்சாலும் இல்லை, அதில் அந்த தாக்குதல் நடத்துவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கடற்படை தளத்தில் இல்லாமல் அவங்க எல்லாரும் வந்து ஹோட்டலில் தங்கிட்டானுவோம். அப்போ ஹோட்டலில் அவங்க தங்கிட்டாங்கங்கிறத உளவுத்துறை மூலமாக அறிந்து கொண்டு தான் அந்த ஹோட்டலை மட்டும் அடிக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் உள்ள ஹோட்டலும் அடிக்கலை, அந்த பக்கம் உள்ள ஹோட்டலும் அடிக்கலை, அதை மட்டும் அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கிறாங்கன்னு சொன்னால் துல்லியமாக இலக்கு வச்சு தான் அடிக்கிறாங்க. சன்னிங்கிறதுக்கு அடிக்கலையே, சன்னி செத்தவன்லாம் அமெரிக்காக்காரன் தானே, சன்னிகள் யாரும் ஜாவலை அமெரிக்காக்காரன் தான் அடிக்கிறாங்க. இப்போ அமெரிக்கா அப்படி ஒரு பிரச்சாரத்தை செய்யுது, சியா சன்னி நடக்குது, அப்படி பண்ணுறாங்க. சியா சன்னி அந்த வேறுபாடு இருக்கிற நெசம், ஆனால் சண்டை அதுக்கு தான் நடக்குதான்னு நம்ம பார்க்கணும். வேறுபாடு இருந்தாலும் அதுக்காக தான் அந்த சண்டை நடக்குதான்னா இல்லை. அதே மாதிரி வந்து என்னென்ன அடிச்சிருக்காங்கன்னு கேட்டால் யூஏயில் வந்து சிஐஏக்கு சொந்தமான ஒரு பெரிய தலைமை அலுவலகம் அங்கே தான் இருக்குது. அமெரிக்க உளவுத்துறை இருக்குல்ல, அவங்களுக்குரிய அந்த உளவுத்துறைக்குன்னு தலைமை அலுவலகத்தை அங்கே தான் வச்சுருக்காங்க. அதை அடிச்சிருக்கிறாங்க, அந்த பில்டிங்கை தரமட்டமாக ஆக்கியிருக்கிறாங்க. அதை அடித்தது எதுக்கு அடித்தாங்க? ஷியா சன்னிக்கா இல்லை, அமெரிக்கா அந்த திட்டம் வகுத்த அமெரிக்காவுடைய தலைமை உளவுத்துறை அப்படின்னு அடித்தாங்க. தூதரகத்தை அடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அமெரிக்கர்கள் தங்கி இருந்த ஹோட்டல் அடிச்சிருக்கிறாங்க, அமெரிக்காவுடைய தளத்தை அடிச்சிருக்கிறாங்க, வேறு எதையுமே அடிக்கலை. சில ஆயிலில் இந்த அராம்கோ சில ஆயில்களில் வந்து அடிச்சிருக்காங்களேன்னு வரும்பொழுது அது வந்து நேற்று வரைக்கும் வேறு மாதிரி சொன்னாங்க, இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க அது இஸ்ரேல் தான் அடிச்சிருக்கான்னு சொல்லி. அதாவது இந்த வெறுப்பை உண்டாக்குறதுக்காக வேண்டி அவங்க அதை குறி வைக்கவே இல்லை, ஆயில்களை எண்ணெயெல்லாம் குறி வைக்கவே இல்லை. இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் சவுதியவே அடிக்கிறான்னு ஒரு சித்தரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இஸ்ரேல் தான் அடிச்சிருக்கான்னு இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. இஸ்ரேல் தான் அந்த அராம்கோல் அடிச்சிருக்கான், நாங்கள் அது ஏவலன்ட்டாங்க ஈரான். இந்த எண்ணெய் அந்த அராம்கோல் ஆயில் கம்பெனியில் எரியுதில் பற்றிக்கிட்டு அதுக்கு நாங்கள் செய்யலைன்ட்டாங்க. கடைசியில் இஸ்ரேல் தான் செஞ்சுருக்கிறான். எதுக்கு செஞ்சான்னு கேட்டால் ஈரான் மேலே பழி போட்டுடலாம். ஈரான் பற்றியில் அவங்களெல்லாம் அடிக்கிறான், ஆயிலெலாம் அடிக்கிறான், இது இஸ்லாமிய மக்களே அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர செஞ்சாங்களே தவிர இவங்க குறியை தவிர தாண்டி யாரையுமே அடிக்கல. சன்னிசியா சண்டையை தொடக்கத்திலிருந்தே அமெரிக்கா பயன்படுத்தி பார்க்குறாங்க. ஆனால் சன்னிசியாக்கா நடக்கவே கிடையாது. அமெரிக்காவோட இலக்கை தவிர வேறு எதையுமே அவங்க தொடர. சன்னிசியா நாடுகள் ஒற்றுமையாக இருக்காங்களா? சன்னிசியாவை ஒத்துமை தானே, அவங்களுக்குள்ள எந்த சண்டையும் இதுக்கு வந்தது இல்லையா? இந்த ஒரு தடவை தான் அந்த சண்டை நடக்க தவிர அதுவும் அமெரிக்காவுடைய தளங்களை நோக்கி இருக்குது. இப்போ துபாயோட என்ன சண்டைக்கு போனால் அன்னைக்கு நினைச்சான்னு சொன்னால் ஈரான் வந்து கடல் பார்டரில் குவைத்துக்குள்ள நுழைஞ்சிடலாம், பெரிய விஷயம் கிடையாது. இந்த கடலை தானே குவைத், அங்கேருந்து சவுதிக்கெலாம் வர பெரிய விஷயம் கிடையாது, தரப்படை இறக்கலாம். அதெல்லாம் செய்யவே இல்லை, இது வரைக்கும் செய்யலை. அதனால் வந்து சன்னிசியாக்களுடைய இந்த சண்டை இது வரைக்கும் நடந்தது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அவர் இந்த எல்லா இஸ்லாமிய கூட்டமைப்பு நாடுகளில் ஈரானும் இருக்குது ஒன்று, இந்த எல்லா அரபு நாடுகளும் இஸ்லாமிய கூட்டமைப்பு வச்சுருக்காங்களே அதில் அவனு தான் இருக்கிறான், ஒன்றா தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கத்தாரோட இஸ்ரேல் ஈரானுக்கு சண்டை வந்துச்சா, சவுதியோட சண்டை வந்துச்சா, ஏதாவது மோதல் நடந்திருக்கா, இதுக்கு முந்தைய ஏதாவது தாக்குதல் நடந்திருக்கா? ஒன்றுமே நடக்கலை. ஒரே ஒரு விஷயம் என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டால் அந்த சவுதிக்காரன் ஏமனில் ஒரு அநியாயம் பண்ணான். ஏமனில் வந்து அதிகமான மக்கள் வந்து இந்த ஹூதிகள் தான் இருக்கிறாங்க, கொஞ்சம் ஆளுக்கு வந்து சவுதி சப்போர்ட் இருக்கிறாங்க, அவங்க கையில் தான் ஆட்சி இருக்குது. அதைத்தான் வந்து ஐநா சபை அங்கீகரிச்சிருக்குது. அதை மாத்திரக்கு இவங்க போராடுறாங்களே, அந்த ஹூதிகளை அழிக்கிறதுக்காக வேண்டி அமெரிக்க ஆயுதங்களை கொண்டு வந்து சவுதிக்காரன் நினைஞ்சான்னா நிறைய ஹூதி மக்கள் அழித்தான். அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து அவன்கிட்ட தப்பிச்சுக்கிறதுக்காக வேண்டி பெரிய வல்லமை மிக்கவங்களாக மாறினாங்க. அடிக்கு மேலே அடி வாங்கின பிறகு நம்மளும் ஒரு வலிமையாக மாறணுங்கிறதுக்கு தான் இன்றைக்கி ஹூதிகள் வந்து செங்கல்ல கையில் வச்சுக்கிறான்ல, அங்கேருந்து இஸ்ரேல் அடிக்கிற அளவுக்கு வந்துட்டான்ல. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டால் சவுதிக்காரன் அவன் அடித்ததுனால தான். அந்த மாதிரியான இதுக்கு சவுதிகளும் சன்னியில் தான் வருவாங்க. சவுதிகள் வந்து ஷியாக்கள், ஹவுதி ஷியாக்கள், ஹிஸ்புல்லா ஷியாக்கள், அவங்க அந்த ரெண்டு பேருமே என்ன செய்வாங்கன்னா ஈரான் சொல்ல கேட்பாங்க. ஈரானுக்கு ஷியா, ஆமாம் ஷியா தான்.
ஆனால் அவங்களும் யாருக்கு நின்றாங்க? ஹமாஸுக்கு தான் நின்றாங்க. ஆமா, சன்னிக்காண்டி தான் இருந்தாங்க. சன்னிக்காக தான் நின்றாங்க. அதனால வந்து சன்னி பாலஸ்தீன மேக்சிமம் சன்னி தான். பாலஸ்தீன மட்டும் சன்னி தான். அவங்களுக்கு ஷியாக்கு வேலையே கிடையாதுங்க யாருமே. ஷியா வந்து அப்போ ஈரான் மட்டும்தான். ஈரானு, இந்த ஹவுதி யமனி, ஹிஸ்புல்லாங்கிறவங்க, லெபனானு, ஈராக்கு, இவ்வளோதான். அவ்வளோதான். ஆனால் இந்த ஷியா மக்கள் அதிகம் இருக்கிற இடத்துல சன்னி தலைவர் ஒருத்தர் சதாம் ஹுசேன் வந்தார்ல. ஷியாக்கள் ஈராக்கிலே சன்னி தலைவர் வந்தார். ஆனால் சன்னின்னா அவர் ஒரு கம்யூனிஸ்ட்வாதி மாதிரி உள்ளவர், மத நம்பிக்கை இல்லாதவர். சதாம் ஹுசேன் வந்தது ஏன் ஏற்றுக்கிட்டாங்கன்னா, அவர் சன்னியாக இருந்தால் ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ஆளாக பாத்து கட்சி தான், அது தனி கட்சி வச்சுருந்தார். பாத்து கட்சிங்கிறது ஒரு சோசியலிசம் மாதிரி கட்சி வச்சுக்கிட்டு மதம்லாம் இல்லை அப்படின்னு இருந்தார். இல்லாட்டி மார்க்க ரீதியான பற்று உள்ளவர்லாம் கிடையாது. அதனால தான் அவர் ஏற்றுக்கிட்டாங்க. இல்லாட்டி ஷியா சன்னி பிரச்சனையில் இருந்தாருன்னா அவங்கள ஷியாக்கள் அன்னைக்கு எதிர்த்துருப்பாங்க. அதனால தான் அது விஷயம். இந்த பிரச்சனை, ஒரு பிரச்சனையை எப்படியெல்லாம் சித்தரிக்க விரும்புகிறாங்க, அவங்களுக்குள்ள மத பிரச்சனை, அவங்களுக்குள்ள கோஷ்டி பிரச்சனை, அந்த சன்னி ஷியா பிரிவுக்கான சண்டை, இது வரலாறு நடிகளும் நடந்திருக்கு. இந்த மாதிரி இதை கொண்டு போக பார்க்குறாங்க. உண்மையில் இது ஒரு எண்ணெய் வளத்தை சுரண்டுகின்ற ஒரு எண்ணெய் வளத்துக்கு தான் காரணம். எண்ணெய் வளத்தை ஏற்கனவே சுரண்டுனாங்க, எல்லா அரபு நாட்டையும் சுரண்டி விட்டாங்க. ஈரான் மட்டும் ஒரு சுரண்டை வரும்போது விரட்டி அடிச்சுட்டான், தப்பிச்சிட்டாங்க. வெனிசுலாவில் மாதிரி இதை பிடிச்சிருன்னு பார்க்குறாரு. லேசாக தான் நினைச்சார். ரொம்ப நினைச்சாருன்னா வெனிசுலாவில் அதிபரை தூக்கிட்டு போனாங்கல்ல, அந்த மாதிரி பிளானில் தான் நினைச்சாங்க. தூக்கிட்டு போயிட்டோம்னா எண்ணெய் வந்து நம்ம என்ன செய்யலாம், கைப்பற்றிக்கலாம்னு சொல்லி. வெனிசுலா எண்ணெய் அவர் தானே நம்புதானே. இப்போ அவர் நான் டீல் பேசுகிறேங்கிறார், மற்ற நாடு வெனிசுலாவுக்கு பதிலாக நான் பேசுகிறேங்கிற அளவு அப்படின்னு பேசி அவர் தானே இந்தியாவுக்குலாம் விற்கிறார். இப்போ அந்த ஒரு நோக்கத்துக்கு தான் ஈரான் அது நடக்கலைன்னொடனே சன்னி ஷியா பிரச்சனைன்னு சொல்லி ஆய்வுகளுக்காக தான் பண்ணுறாங்க. கண்டிப்பாக பார்ப்போம். உலக அளவில் நடப்பெறுகின்ற போருக்கு பின்னாடி யாருக்கு ஆதிக்கம், யார் ஆதாயம் அடைகிறாங்கிறது முக்கியமான அரசியல். அதை பார்க்காம மேலோட்டமாக மதத்துக்காக நடக்குது, தேசங்களுக்காக நடக்குதுங்க மாதிரி தூண்டி விடுகின்றாங்க அமெரிக்கா மாதிரி நாடுகள். மக்களுக்கு தொடர்ந்து உரையாடிக்கிட்டே இருப்போம். உண்மையில சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை.